ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா சவால் விட்டு சொல்கிறேன். இதுவரைக்கும் உன்கிட்ட அன்பா சொல்லியிருக்கேன், பாசமாக சொல்லியிருக்கேன், பக்குவமாக சொல்லியிருக்கேன், நிதானமாக சொல்லியிருக்கேன், நீ நிம்மதி தரும் வகையில் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது உன்னிடம் சவால் விட்டு சொல்கிறேன். இந்த முறை என் மடியில் இருக்கும் மலரை நீ தொட்டு விட்டால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி தானாகவே வந்து சேர்ந்துடும். அந்த அளவுக்கு உனக்கான ஒரு அதிசயத்தை உன் வாழ்வில் நடத்தி கொடுத்து சாந்தியையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் உன் கைகளில் சேர்ப்பதற்காக நான் வந்திருக்கேன். நீ நினைச்சது எல்லாமே நடக்கதான் போகுது. ஆனா அது உடனே இப்பவே நடக்கணும்னு எதிர்பார்த்தினா அது முடியாது என் செல்லமே. கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக நீ நினைத்ததை உன் விருப்பப்படி உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுக்க தான் போறேன். இந்த வராகி அம்மா மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். இப்போவே உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்த நினைப்பவர்களுக்கு மத்தியில நீ சூதானமாக வாழ்ந்து ஜெயிக்கும்படி உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வந்துட்டேன். நீ எல்லார் கண் முன்னாலையும் நல்லா வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீ தனித்து நிக்கிற, தனியா நிக்கிற, உன்னை சுலபமா தோக்கடிச்சிடலான்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது என் செல்லமே. நீ தோத்து போறத வேடிக்கை பார்ப்பதற்காக காத்திருக்கும் மனித கூட்டங்களுக்கு மத்தியிலேயே உன்னை நல்லபடியா வெற்றிகரமாக நான் வாழ வைக்க போறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக எதுவும் செய்ய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ ஒவ்வொரு நிமிடமும் மிக கவனமாகவும் நிதானமாகவும் வாழ்க்கையை வாழணும். எப்பவுமே என் நாமத்தை உச்சரிக்க நீ தயாரா இருக்கும்போது உன் வாழ்க்கையில எந்த சங்கடமும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நீ எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என் பார்வை எப்போதும் உன் மீதுதான் இருக்கிறது. வாழ்க்கையில 1000 வழிகள் இருந்தாலும் 1000 வேதனைகள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கான நல்வழியையும் நானே காட்டுவேன். நீ தைரியமா முதலடியை மட்டும் எடுத்து வை, கண்டிப்பாக வெற்றி உனதே. நீ கோபப்பட்டனாலும் திட்டுனாலும் ஏன் அடிச்சாலுமே கூட, நீ துயரப்படும் போது கண்ணீர் வடிச்சாலுமே கூட கடைசி வரைக்கும் உனக்கு ஆறுதலாக நான் இருந்து அத்தனையும் மாத்தி சரி செஞ்சு உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான நல்லதை செய்வேன்னு நம்பு. கண்டிப்பா காலமாக நான் இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் மாத்தி அமைக்கதான் போறேன். நீயும் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் கத்துக்கோ, தெரியாதவங்களுக்கு கத்துக்கொடு. உனக்கு தெரிஞ்சத 4 பேருக்கு சொல்லி கொடுக்கும் போதும் உன்னால முடிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு செஞ்சு கொடுக்கும் போதும் எந்த வகையிலும் நீ குறைஞ்சு போக மாட்டாய் என் செல்லமே. உனக்கு சரின்னு பட்டதை மற்றவங்களுக்கு கத்து கொடு. உனக்கு தவறுன்றத, அடுத்தவங்க செய்யற விஷயம் தவறுன்னு தோன்றத அவர்களுக்கு எடுத்து சொல்லி கத்து கொடுத்து திருந்த செய்வதில் தப்பே இல்லை என் செல்லமே. கையில காசும் இல்லாம யாருக்கிட்டையும் கேட்கறதுக்கு உனக்கு வாயும் வராம மனசும் இல்லாம என்ன செய்ய போறோம்னு தனியா தவிக்கும் போது உன்னையும் மீறி கண்களில் ஒரு அழுகை வரும் பாரு, அப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு புரிய வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்த உன்னை இப்போது வெற்றிகரமான வாழ்க்கையை பார்க்க வைக்க போறேன். என் மடியில் இருக்கக்கூடிய இந்த மலர் எப்படி அழகாக மலர்ந்து இனிமையாக சிரிப்பதை போல காட்சி தருகிறதோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ மலர்ந்த முகத்தோடும் சிரிச்ச முகத்தோடும் நிம்மதியாய் வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு. எப்போதும் யார் உனக்கு என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுல இருக்க நல்லதை மட்டும் நீ எடுத்துக்கோ, கெட்டதை உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிடு. இளமையில இருக்கும்போது நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நிறைய நேரம் இருக்கும், ஆனா கையில காசு பணம் இருக்காது. அப்புறம் காலம் மாற மாற நேரமும் பணமும் நிறைய இருக்கும், ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம் இருக்காது. அதனால அந்தந்த காலத்துல அந்தந்த வயசுல என்ன இருக்கோ என்ன கிடைக்குதோ அதை ஏத்துக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கும்போது நீ ஒருபோதும் எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. நீ உன் வாழ்க்கையில யாரையும் அள வைக்கவும் கூடாது, யாரையும் அழிக்கவும் நினைக்க கூடாது. எப்போதும் உன் வாழ்க்கையை நீ உயர்வாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன்.
உன் கூடவே இருக்கும் நம்பிக்கை துரோகியை நம்பாம தூரத்துல இருந்தாலும் உன்னை பத்தி நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உறவாக நினைச்சு நம்பி வாழ பழகு. எந்த இடத்துல என்ன பேசணும் எப்படி பேசணுன்றத யோசிச்சு பேச கத்துக்கோ என் செல்லமே. ஒருத்தவங்க உனக்கு கெட்டது செஞ்சுட்டாங்க அல்லது உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்கள முழுசா மறக்கணும். எந்த அளவுக்கு மறக்கணும்னா அவங்க பேரை சொன்னா கூட அவங்க யாருன்னு ஞாபகம் வரக்கூடாத அளவுக்கு பாசங்கிற பேர்ல உன்கிட்ட வேஷம் போட்ட துரோகிகளை எல்லாம், உன்கிட்ட அன்பா இருக்கிறது போல நடிச்ச பொய்யான மனிதர்களை எல்லாம், உனக்கு கெட்டது செஞ்ச மனிதர்களை எல்லாம் முழுசா மறந்துடு என் செல்லமே. உனக்கான நல்லதையும் நீ செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களையும் உனக்கு நல்லது செஞ்ச நல்ல மனிதர்களையும் மட்டும் நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. யார் எந்த இடத்துல உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ அதே இடத்துல உன்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு மரியாதை செலுத்தும் அளவுக்கு நான் உனக்கு நிறைய திறமைகளை கொடுத்துருக்கேன். உன்னுடைய திறமையை பயன்படுத்தி நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பா உன்னால மகத்தான வெற்றியை பெற முடியும். இந்த உலகத்துல யார் என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கலங்க வேணாம். ஏன்னா அவங்கவங்க என்ன செய்யறாங்களோ எப்படி நடந்துக்கிறாங்களோ அதற்குரிய பலனையும் பரிசையும், அது சரியோ தப்போ அதுக்குரியத சரியா நான் அவர்களுக்கு ஒப்படைப்பேன். நீ எப்போதும் எந்த இடத்திலும் எந்த அளவுக்கு பேசணுன்றதை யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ. தேங்காயை உடைச்சா தேங்காய் உடைஞ்சு சிதறதான் செய்யும். அதுக்காக தேங்காய் சிதறி போயிருமேன்றதுக்காக அதை உடைக்காமையே வச்சிருந்தா கடைசியில் அது அழுகி போய்விடும் அல்லவா? அதே போலதான் இந்த விஷயத்த நம்ம பேசணும்னா பிரச்சனை பெருசாகி தேவையில்லாம சண்டை வந்துடும், உறவுகள் பிரிஞ்சு போயிருன்றதுக்காக சில விஷயங்களை நீ உடைச்சு பேசாம இருந்தீனா கடைசியில் அழுகை மட்டும்தான் மிச்சமாகும். நீ ஒருபோதும் அழுது சோர்ந்து தோத்து போயிடக்கூடாது. எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசிவிடு என் செல்லமே. எல்லாவற்றையும் கடந்து வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல தான் நீ இருக்க. அதனால என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அனைத்தையும் கடந்து வர தயாராகு. நாளைக்கு எல்லாம் சரியாயிரும், நாளைக்கு எல்லாம் சரியாயிரும்னு நீயும் நம்பிக்கையோடு தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய். ஆனா எதுவுமே மாறாம மறுபடியும் மறுபடியும் உன் நம்பிக்கை மட்டும் அப்படியே இருக்குதுன்றது நல்ல விஷயம்தான் செல்லமே. நேத்து வரைக்கும் மாறாத விஷயங்களும் இன்னைக்கு மாறாத விஷயங்களும் கூட நாளைக்கு கண்டிப்பாக மாறிடும்னு நம்பு. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். கண்டிப்பா உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க காரியத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும் எதற்கும் யாரிடமும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியமே இல்லை. நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்து முடிப்பேன். யார்கிட்டையாவது உனக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் பேசி சரி செய்ய பழகு. அதை விட்டுட்டு உனக்குள்ளேயே நீ பேசிக்கிட்டு இருந்தீனா, சம்பந்தப்பட்டவங்களை விட்டுட்டு மற்ற எல்லார்கிட்டையும் அந்த பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீனா அது ஒருபோதும் சரியாக போறதும் இல்லை, முடிவுக்கு வரப்போறதும் இல்லை. அதனால எதுவா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட உட்காந்து நிதானமா அமைதியா பேசும்போது, பக்குவமாக பேசும்போது அதுல உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கான ஒரு முடிவும் கிடைக்கும் என் செல்லமே. எப்பவுமே உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அதை வார்த்தைகள்ல தான் வெளிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அது ஒரு சின்ன குழந்தையோ அல்லது பெரிய வயசான தாத்தாவோ யாரா இருந்தாலும் ஒரு புன்னகையின் மூலமாக உனக்கு அவங்கள பிடிக்கும்ன்றதை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அன்பான பிள்ளையாக இருந்துவிடு. அன்பை எப்போதும் உடனே வெளிக்காட்டிடணும். ஆனா கோபத்தை ஒருபோதும் எவ்விடத்திலும் யாரிடமும் வெளிக்காட்டவே கூடாது என் செல்லமே. ரோஜா மலரை சுத்தி சுத்தி முள்ளு இருந்தாலும் கூட, தன்னை சுத்தி முள்ளுதான் இருக்கு அதுலதான் நமக்கு வாழ்க்கை என்றாலும் கூட, ரோஜா புன்னகையோடு மலர்ந்து நிக்கிறது போல உன் வாழ்க்கை உனக்கு முள்ளாக இருந்தாலும் அது உன்னை காயப்படுத்தாத அளவுக்கு நான் உனக்கு துணையா இருப்பேன். அப்புறம் என்ன, நீ ரோஜா மலர்களைப் போல புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என் மடியில் இருக்கும் மலர் போன்று உன்னை மனத்தோடும் வாசனையோடும் சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் மலர்ச்சியான முகத்தோடும் வாழ வச்சு காட்டுவேன். உன்னை வேணாம்னு விட்டுட்டு போனவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது விலகி வந்த நீயே சந்தோஷமா இருக்கக்கூடாது? உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் உன்னை கஷ்டப்படுத்துறவங்களுமே நல்லா இருக்கும்போது நீயே சந்தோஷமா இருக்கக்கூடாது? எப்போதும்
என்ன நடந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காத. எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்ச முகத்தோட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உனக்கு தேவைப்படுற நேரத்துல கிடைக்காத எந்த விஷயமும் தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைச்சி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட அந்த விஷயத்த, நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்த இப்போது இன்று வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன். எப்போதும் நான் சொல்றபடி உன் வீட்டுல நீ இருந்தீனா உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று சொல்லவே. கணவனோ மனைவியோ உன் துணைக்கு நீ நல்ல துணையாக இருக்கணும். உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ நல்ல பெற்றோராக, உன் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பான ஆளாக இருந்துவிடு. பெண்களிடம் மரியாதை கொடுத்து ஆண்களிடம் அவர்களுக்கு உரிய மரியாதையோடு நல்லபடியா நடந்துக்கணும். எந்த இடத்திலும் உன் குடும்பத்தை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம அதுல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவரவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தீனா உன் குடும்பம் அன்பா அழகா அற்புதமானதாக இந்த உலகத்தில் இருக்கும். எந்த ஒரு மனிதனும் மறுபடியும் இந்த உலகத்துல மனிதனா பிறப்பானான்றத உறுதியா சொல்ல முடியாது. அப்புறம் என்ன, இந்த உலகத்துல இப்போது கிடைச்ச பிறப்ப சந்தோஷமா கொண்டாடி மகிழலாம் அல்லவா? உன்னை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் நல்ல ஆழமா நேசிச்சு அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையை ரசிச்சு கொண்டாடு. எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கார்ல போறவனை பார்த்து கவலைப்பட்டு நிக்காதே. காலே இல்லாதவன் உன்னை கடந்து போவதை பார்த்து நம்ம வாழ்க்கை பரவாயில்ல நினைச்சு சந்தோஷப்படு. உன்னை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருக்கும் இந்த பூ உலகத்தில். உன்னை நான் நல்ல நிலைமையில தான் வச்சிருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்ததை செஞ்சு தருவேன்.